இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ரோமர் 8:29 தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இந்த உலகத்தை ஆண்டவர் சிருஷ்டித்த போது 6ஆம் நாளிலே மனிதனை சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று ஆதியாகமம் 1:27 நாம் வாசிக்கிறோம். மனிதன் பாவம் செய்த போது தேவனுடைய சாயலை இழந்தான். தேவனோடுள்ள ஐக்கியத்தையும் இழந்தான். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். மனிதன் அந்த பரிசுத்தத்தை இழந்தான். ஆகையால் தேவகுமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து பாவம் செய்த மனிதர்களை மீட்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார். சிலுவையிலே இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1:7 நாம் வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் சுத்திகரிக்கப்பட்ட பின் இயேசுவின் சாயலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு நல்ல ஐக்கியத்திலே இருக்கும் போது நாம் இயேசுவின் சாயலோடு இருக்க முடியும். இயேசுவுக்கு பிரியமானதை செய்யும் போது, இயேசுவோடு ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் நாம் ஐக்கியப்பட்டிருக்கும் போது நம்முடைய சாயலும் இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக மாறுகிறது. ஒரு எடுத்துக்காட்டின் மூலம் இதை எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஒரு நல்ல காந்தத்திற்கு அருகில் இரும்பு ஆணிகளை கொண்டு போகும் போது அந்த காந்தத்தினுடைய தன்மையினால் அந்த ஆணிகள் காந்தத்தோடு ஒட்டிக்கொள்கிறது. சில நாட்கள் அப்படியே வைத்திருக்கும் போது அந்த இரும்பு ஆணியிலும் அந்த காந்தத்தன்மை வருகின்றது. அப்போது அந்த இரும்பு ஆணிக்கு அருகில் வேறு இரும்பு ஆணியை கொண்டு வந்தால் அதுவும் இந்த இரும்பு ஆணியோடு ஒட்டிக்கொள்கிறது. இதுபோல நாம் இயேசுவோடு நல்ல ஐக்கியத்தில் இருக்கும் போது நமக்குள்ளும் இயேசுவின் சாயல் வருகிறது. அப்போது நம்மோடு பழகுகிறவர்களும் இயேசுவின் சாயலை பெற்றுக்கொள்ள முடியும். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதைமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். பேதுருவும் யோவானும் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று மற்றவர்களிடம் அவர்கள் கூறவில்லை. அவர்கள் பேசுகிறதைக் கண்டு மற்றவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஒவ்வொரு நாளும் நாமும் இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக வாழ ஜெபத்துடன் பிரயாசப்படுவோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு எங்களை முன்குறித்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்கு எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.